எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். 8:45க்கு நாமக்கல்ல கூட்டம், 8:50க்கு சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் என்று மனம் திறந்து பேசணும். 8:50க்கு சென்னை விமான நிலையத்தில் நின்றார் விஜய். இது அவருடைய தவறே இல்லையா? இதை நம்ம பேசவே கூடாதா? விஜய் நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க? 3 to 10. 3 to 10 அனுமதி நேரம் கொடுத்தது யார்? காவல்துறை. 3 to 10 என்று சொன்ன நீங்கள், அனுமதி கேட்ட நீங்கள், முன்தினம் ஏன் 12 மணி என்று உங்களுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தில் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணீங்க? ஏன் பதிவு பண்ணீங்க? இது யாருடைய சதி? நான் இப்படி சொல்றேன், சினிமா ஷூட்டிங் மாதிரி இந்த பொதுக்கூட்டத்தை அல்லது இந்த மீட்டிங்கை நடத்தி இருந்தார்னா ஒரு பலி கூட ஆயிருக்காது. எப்படி தெரியுமா? சினிமா ஷூட்டிங்க்கு அவர் கரெக்ட் டயத்துக்கு வருவார். அதே மாதிரி இங்கே கரெக்ட் டயத்துக்கு வந்திருந்தாருன்னா உயிர் பலி நடந்திருக்காது. 7:12க்கு அவர் மேலே ஏறார். மேலே ஏறி மிகச்சரியாக 1 நிமிடம் 4 செகண்ட்ல அவர் பேச தொடங்குகிறார். 1 நிமிடம் 53வது நொடியில் இன்றைக்கு அவரும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிற காவல்துறைக்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததற்காக அவர் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார். முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லனா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஒழுங்கா ஒருங்கிணைக்காத காவல்துறைக்கு ஏன் சார் நன்றி சொன்னீங்க? 3வது நிமிடம் அவர் பேச ஆரம்பித்த மிகச்சரியாக 3வது நிமிடம் முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் வருகிறது. 3வது நிமிடமே முதல் ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வருது? ஏன் வருதுன்னா 3வது நிமிடமே அவர் பேச தொடங்கும் போதே அங்கே மக்கள் மயங்கி விழ தொடங்கி விட்டார்கள். ஏன் மயங்கி விழுந்தாங்க? நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது? அவ்வளவு பெரிய பேருந்து, அத எஸ்பி சொல்றாரு, டிஎஸ்பி சொல்றாரு, சார் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, ஒரு 50 அடி முன்னாடி நிப்பாட்டிருங்க, அங்க நின்னு பேசுங்க. இல்ல, எங்களுடைய கவரேஜ் சிஸ்டம் அங்கேதான் இருக்கிறது, அங்கேதான் அந்த பேருந்தை நிறுத்தி பேசுவோம் என்று விஜய் தரப்பு உறுதி காட்டியது. இப்ப என்னோட கேள்வி, 50 அடிக்கு முன்னாடி நீங்க ஏன் நின்றுக்கலாம்ல? காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும்ல. நீங்க ஒரு பொறுப்புள்ளவரா இருந்தா, திமுக சொல்லித்தான் மரத்துல ஏறினீங்களா? திமுக சொல்லித்தான் பைக்ல போய் காருக்குள்ள விழுந்தீங்களா? திமுக சொல்லித்தான் எல்லார் வீட்டு மாடியிலும் ஏறினீர்களா? சுய கட்டுப்பாடு இல்ல. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். 3 நிமிடம் 44வது செகண்ட் ஸ்கிரிப்ட் பேப்பர் உதவியாளரிடமிருந்து வாங்குகிறார். 4 நிமிடம் 45வது செகண்ட் அவர் ஆம்புலன்ஸ் பார்த்து போறீங்களான்னு கேட்டது. 4வது நிமிடம் 45வது செகண்ட் போறீங்களா? 5:41 திருப்பியும் கேட்கிறார், மீண்டும் போறீங்களா ஆம்புலன்ஸ் பார்த்து. அப்ப ஆம்புலன்ஸ் அது வரைக்கும் அங்க போக முடியல, அவ்வளவு கூட்டம் ஸ்டக் ஆகி நிக்குது. 6:47க்கு அவர் கேட்ட வார்த்தை எல்லாம் வீடியோவா பதிவா இருக்குது. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி போட்டுருக்குதுங்கிற. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்குது? அவர் வாகனம் இங்க நிக்குதுன்னா சகோதரி அசோகவர்ஷன் இருக்கிற அந்த இடத்து பக்கத்துல மயங்கி விடுறாங்க. அவர் அதை பற்றியும் கவலைப்படல, தொடர்ந்து பேசுகிறார். கீழே இருந்து கத்துறாங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்துறாங்க. என்னப்பா சொல்றீங்க? எதுவும் கேட்கலைங்கிறார். அதன் பிறகு பாதுகாவலர் போய் சொல்றாரு ஹிந்தில விஜயை பார்த்து,